12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.7 15ஆம் கணக்கு பார்க்கலாம். dy by dx plus 3y by x சமம் 1 by x ஸ்கொயர் x சமம் 1 எனில் y equal to 2 என்ற வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாடானது எந்த வடிவில் இருக்குன்னா dy by dx plus py சமம் q என்ற அமைப்புல இருக்கு. சமன்பாடானது dy by dx plus 3y by x 1 by x ஸ்கொயர். p என்பது y இன் கெழு. அப்போ y இன் கெழு என்ன இருக்கு 3 by x. q என்பது மாறிலி உறுப்பு 1 by x ஸ்கொயர். அதாவது வலதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பு 1 by x ஸ்கொயர் ஆகும். தொகை காரணி கணக்கிடலாம். தொகை காரணி கணக்கிடுவதற்கான நிபந்தனை e பவர் இன்டகிரல் p dx. e பவர் p இன் மதிப்பானது 3 by x into dx. 3 என்ற மாறிலி மதிப்பை வெளியில் எடுக்கும் பொழுது பிராக்கெட்ல அதாவது தொகையீட்டுல dx by x என அமையும். 1 by x இன் தொகையீட்டு மதிப்பானது log x ஆகும். log x ன்னு கொடுத்துறோம். மடக்கையின் அடுக்கு விதியை பயன்படுத்தும் பொழுது 3 உள்ளார அடுக்குக்கு உயர்த்தும் பொழுது e பவர் log of x cube. eu log கேன்சல் ஆக போக e பவர் இன்டகிரல் p dx என்ற தொகையீட்டு மதிப்பு x cube என அமையும். இதனுடைய தொகையீட்டு மதிப்பு x cube. eu log கேன்சல் ஆயிடுது. அடுத்து பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை dy by dx plus py சமம் q என்ற அமைப்பில் இருக்கும் பொழுது பொது தீர்வுக்கான நிபந்தனை y into e பவர் இன்டகிரல் p dx சமம் வலதுபுறம் q e பவர் இன்டகிரல் p dx into dx plus c ஆகும். y into e பவர் இன்டகிரல் p dx இன் மதிப்பானது x cube சமம் இன்டகிரல் q வின் மதிப்பு என்னது 1 by x ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம், அதை எழுதிடுறோம். e பவர் இன்டகிரல் p dx இன் மதிப்பானது ஒரு x cube into dx plus c. x ஸ்கொயர் ஒரு x கேன்சல் ஆக போக மீதம் ஒரு x. இடதுபுறம் x cube y வலதுபுறம் x by x into dx plus c. x இன் தொகையீட்டு மதிப்பானது x cube y equal to x பவர் n plus 1 by n plus 1 1 plus 1 by 1 plus 1 எனும் பொழுது x இன் அடுக்கு 2 by 2 plus c என்ற மாறிலியை கூட்டிடுறோம். x சமம் 1 எனில் y சமம் 2 என கொடுக்கப்பட்டு தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. இதுதான் நமக்கு தேவையான தீர்வு. இதுல x-க்கு 1 y-க்கு 2 எனவும் பிரதியிட்டோம்னா c இன் மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிடும். அந்த c-யை பிரதியிட்டு தீர்வு சொல்லிடலாம். x equal to 1, y equal to 2 எனும் பொழுது x சமன்பாட்டுல x-க்கு 1ன்னு கொடுக்கிறப்ப 1 கியூபு, y-இன் மதிப்பு 2, வலதுபுறம் 1 ஸ்கொயரு பை 2 பிளஸ் சி. 1 கியூபுங்கிறப்ப 1 பெருக்கல் 2 2. RHS மதிப்புல 1 வர்க்கப்படுத்தும் பொழுது 1 by 2 பிளஸ் சி. 1 by 2 பிளஸ் சி சமம் 2ன்னு இருபுறமும் சமன்பாட்டை மாற்றி அமைச்சிட்டோம்னா சி ஈக்குவல் டு பிளஸ் 1 by 2 வலதுபுறம் போறப்ப மைனஸ் 1 by 2 என மாற்றமடையும். 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 2 பெருக்கல் 2 4, 4 மைனஸ் 1 மதிப்பானது 3. எனவே 3 by 2 என்பது சி இன் மதிப்பாகும். இதை சமன்பாட்டில் பிரதியிட்டு எழுதும் பொழுது எக்ஸ் கியூப் y இடதுபுறம் வலதுபுறம் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 சி இன் மதிப்பானது பிளஸ் 3 by 2. பகுதி 2 பொதுவாக நாம் எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் y சமம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 by 2. இப்போ இந்த 2 வேணா இடதுபுறம் வச்சு பெருக்கும் பொழுது 2 எக்ஸ் கியூப் y சமம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 என்பது தேவையான சமன்பாடு.